மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ரொம்ப பேர் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நேற்று வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் எப்படி சார் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா ட்ரேடிங் டைம்லேயும் தாங்க இருக்குது. ஆனால் எக்ஸ்பைரி டேயில் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் முடியும் இல்லை, பணத்தை பெரிய லெவலில் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கடைசி அந்த மதிய நேரத்தில் 1:30 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே மார்க்கெட் வயலண்ட் மூமெண்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டபடி கரைய ஆரம்பிக்கும். இல்லை மூமெண்ட்டமே இல்லை அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைம் டிகேயில் மார்க்கெட் கரையும். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் பணம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னா பொதுவாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் வாய்ப்பு அதிகம், எந்த நேரத்தில் நம்ம எந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பைரி நாளில் மார்க்கெட் சாதாரண நாளை விட வேகமாக நகரும், அதாவது மொமெண்டம் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ₹2 ஆப்ஷன் ப்ரீமியம் சில நிமிஷத்தில் ₹100 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த டியூஸ்டே பார்த்தோம், ஒரு நிஃப்டி 50 23,900 ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி ₹1.25 இருந்து ₹79.85 போச்சு. ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் இந்த எக்ஸ்பைரி டேயில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகும் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்ட்டே எக்ஸ்பைரி டேக்காகவே வெயிட் பண்ணக்கூடிய பல ட்ரேடர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில், ஓகேங்களா? அதனால தான் சில பேர் இந்த எக்ஸ்பைரி டேயில் பெரிய லாபம் பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் தான் சொல்கிறேன். ஆனால் பல பேர் இந்த எக்ஸ்பைரி டேயில் தங்களுடைய ஃபுல் கேபிட்டலையும் லாஸ் பண்ணிவிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ காலையில் 9:15லேருந்து 10 மணி வரையும் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 9:15லேருந்து 10 மணி வரையும் மார்க்கெட்டு ஒரு ஏன்னா காலையில் 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட்டு, வேர்ல்டு நியூஸு, ஏதாவது நியூஸஸ் இருந்தால், ஏதாவது இம்பேக்ட் இருந்தால் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த 9 மணிலேருந்து 9:15க்குள்ளே. 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த 3/4 ஹவர் 10 மணி வரையும் மார்க்கெட்டு பெரிய ஒரு ரேஞ்சுக்கு ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் டைரெக்ஷன் இந்த இடத்துல இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகாமையே இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 9:45 வரையும் மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் நான் 10 மணின்னே சொல்கிறேன். அதாவது ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எந்த நேரத்தில் காலை வாங்கணும், எந்த நேரத்தில் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு புட்டை வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், 10 நிமிஷத்தில் ப்ரீமியம் அந்த இடத்துல எக்ஸ்பைரி டேயில் பாதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அன்றைக்கான அந்த ரேஞ்சு, மார்க்கெட் போன ஹை என்ன லோ என்ன அப்படின்ற அந்த ரேஞ்சை மார்க் பண்ணுவாங்க. ஹை எவ்வளோ போயிருக்கு, லோ எவ்வளோ போயிருக்கு, அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க அதை மார்க் பண்ணிப்பாங்க. அடுத்தது என்ன மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எக்ஸ்பைரி டேயில் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு இதுதான், பிரேக் அவுட் ட்ரேடு. அப்படின்னா சென்செக்ஸ் இப்போது 77,000 இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். காலையில் 10 மணிக்கு ஹை 77,300க்கு போகுது, லோ 76,800க்கு போகுது. இப்போது 77,300க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட், அதாவது 77,100க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏடிஎம் காலை போய் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம பிரேக் அவுட் பண்ணுதே அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்றது ஒரு ரூலு. ஆனால் அந்த ரூலில் கண்டிப்பாக பார்க்கக்கூடியது அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்மாக பார்க்கணும். வால்யூம் அதிகமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது ஒரு பிரேக் அவுட் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக ₹2 ப்ரீமியமோ இல்லை ₹20 ப்ரீமியமோ அது ₹40 போகிறதுக்கும் ₹60 போகிறதுக்கும் ₹80 போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எக்ஸ்பைரி டேயில் அடிக்கடிக்கு அதிகமாக பண்ணக்கூடிய ட்ரேடு மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஒரு பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இதுதான் அதோட மெயின் ரூலு. அடுத்த செட்டப் வந்து ரேஞ்ச் பிரேக்கு ஒரு இடத்துல நடக்கலை அப்படின்னா எக்ஸ்பைரி டே கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அப்படின்றத 11 மணிலேருந்து மார்க்கெட் 1 மணி வரை கண்டிப்பாக சைட்வேல தான் இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக மார்க்கெட்டை பார்த்தா 11லேருந்து 1 மணி வரையும் சைட்வேல இருக்கும். அதாவது 20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 நாள் இப்படி தான் இருக்கும். மற்ற நாளில் வேணும்னா அந்த 11 மணிலேருந்து 1 மணி வரையும் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கலாம். சென்செக்ஸ் வந்து ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் ரேஞ்சில் மாட்டிக்கிச்சின்னு வச்சிங்களேன். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? கால் ப்ரீமியமும் கரையும், புட்டு ப்ரீமியமும் கரையும். இதை தான் தீட்டா டைம் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், ஒரு சென்செக்ஸ் ப்ரீமியம் வந்து கால் ப்ரீமியம் ஒரு ₹80 இருக்குது. புட் ப்ரீமியம் வந்து ஒரு ₹45 இருக்குது. மார்க்கெட்டு மூமெண்ட்டே இல்லை. மார்க்கெட் ஒரே இடத்துல அரைக்குது. 1 மணி நேரம் கழித்து பார்த்தா நம்ம வாங்கின அந்த கால் ப்ரீமியம் ₹50, புட் ப்ரீமியம் 45 சேர்த்து ப்ரீமியம் பார்த்தா ₹95. அதில் ₹50 கிட்ட மைனஸ் ஆகிட்டுருக்கும். அதாவது மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும், ஆனால் நம்ம ப்ரீமியம் மட்டும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ₹95 இருந்த கம்பைன்டு ப்ரீமியம் ₹50 வந்துட்டுருக்கும். அப்போது ₹45 ப்ரீமியம் கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் கரைஞ்சியே போயிருக்கும். ஓகேங்களா? இதை தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் இதுதான். ஓகேங்களா? மார்க்கெட் அவங்களுக்கு சைட்வேல இருந்தால் அருமையான ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் அருமையான ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஆப்ஷன் பையருக்கு டோட்டலாக நம்ம கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். இதுதான் அந்த பிரச்சனை தரக்கூடிய மார்க்கெட் சைட்வேலையோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை. அந்த செட்டப் 1:30 மணிக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்கும்? எக்ஸ்பைரி டேயில் உண்மையான ஆக்ஷன் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த 1:30 மணிக்கிலேருந்து இந்த 3:30 மணிக்குள்ளே தான் எக்ஸ்பைரி டேவோட ரியல் மொமெண்டம் இருக்கும். பல நேரத்தில் வந்து 1:30 மணிலேருந்து 3 மணி வரை தான் பெரிய மூவ் வரும். ப்ரீமியம் சின்ன ஒரு மூவ் வந்த உடனே வேகமாக ரியாக்ட் பண்ணும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, காலையில் ஒரு ஹையை ஜென்ரேட் பண்ணுது, காலையில் ஒரு லோவை ஜென்ரேட் பண்ணுது. இந்த ரெண்டுத்தில் அந்த 1:30லேருந்து 3 மணிக்குள்ளே மார்க்கெட் எந்த பக்கம் உடைக்குதோ அந்த டைரெக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மொமெண்டம் ட்ரேட் பண்ணலாம். இதுவும் ஒரு க்ளூ தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது இந்த 2வது செட்டப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு மார்க்கெட் காலையில் 9:15 ஓப்பன் ஆகுது, காலையில் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணுது, ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு காலையிலேயே ஒரு லோவையும் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? 1:30 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, இல்லை லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது டைரக்ஷன் மொமெண்டம், இதுக்கு பேர். இது எக்ஸ்பைரி டேயில் அதிகப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு சென்செக்ஸ் 77,000 ட்ரேட் ஆகுது. நீங்கள் வந்து அட் த மணி வந்து ₹12 வாங்குறீங்க, அட் த மணி புட்டையும் ஒரு ₹10 வாங்குறீங்க. 2 மணிக்கு பிரேக் அவுட் வருது அப்படின்னு வச்சிங்க. அப்போ கால் ப்ரீமியம் என்ன ஆகும்? ₹12லேருந்து ₹25 போகும், 25லேருந்து 45 போகும், 45லேருந்து 70 போகும். இப்படி 5 மடங்கு கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைரக்ஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் இதை ப்ராஃபிட் பண்ண முடியும். மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். அப்போ இதில் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பைரி டே அப்படின்னாவே, எக்ஸ்பைரி டே வந்தாவே இந்த ₹2 ஆப்ஷனை வாங்கினா ₹100 போகும் அப்படின்ற மாதிரி குருட்டுத்தனமாக நம்புறது மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனை
அதுக்குன்னு சில பேர் ஓடிஎம் ஆப்ஷனாக போய் லம்பாக லாட்டாக வாங்குவாங்க. 100 பேரில் 5 பேர் தாங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க எக்ஸ்பைரி டேயில். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு செட்டப் எக்ஸாக்டாக இருக்கும், அதுக்கேற்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 95 பேர் எக்ஸ்பைரி டே அப்படின்னாவே அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ₹2 வந்து ₹100 போகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வந்து பெரிய லெவலில் லாட்ஸை எடுத்து பெரிய லெவலில் லாட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணி சூதாட்டம் மாதிரி ட்ரீட் பண்ணி பெரிய லெவலில் அவங்களோட கேபிட்டலை இழந்துருவாங்க இந்த எக்ஸ்பைரி டேயில். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் செயல்படுத்தாமல் நான் சொன்ன இந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஈவினிங்கில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது நான் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நானும் இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. 100 பேரில் 95 பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் அந்த 95 பேரில் நீங்கள் வராதிங்க. அந்த 5 பேரில் நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அந்த 3 செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? லாட்ரி மைண்ட் செட்டில் ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டேயில் ஒரு க்ளூ ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் அட் த மணி ப்ரைஸு இல்லைனா ஓடிஎம் ஐடிஎம் ப்ரைஸு ஒரு 3லேருந்து 2:45லேருந்து 3 மணிக்குள்ளே இந்த ரேஞ்சஸை பார்ப்பாங்க. இந்த ரேஞ்சஸ்ஸு எது மினிமம் ப்ரைஸுக்கு கீழே வருதோ, அதாவது பொதுவாக வந்து ₹1 ஒரு ப்ரீமியம் போயிடுச்சுப்பா, ₹1 போன ப்ரீமியம் யாராவது விருப்பப்பட்டு 100 லாட் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒத்தையாரட்டியாக பார்க்கக்கூடியவங்க அந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. ₹1 வந்துடுச்சு. இப்போ நான் சொன்ன 77,000 சென்செக்ஸு 77,300 போச்சு, 76,800 போச்சு. கடைசியில் 3 மணிக்கு வந்து 77லேயே வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ அந்த 77ல் ட்ரேட் ஆகும்போது 77வது புட்டோ இல்லை காலோ அட் த மணியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அது ₹1 வருது பார்த்தீங்களா? அதை வந்து ட்ரை பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து அதிகம் இன்றைக்கி. அது பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அது இப்போது நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு 10 லாட்டு ட்ரை பண்ணலாம். சென்செக்ஸில் ஒரு 10 லாட்னும் போது ₹200 தான் ஆகும் செலவு. ₹1 ப்ரீமியம். அந்த ₹200 ஓஞ்சாம் போதுன்ட்டு சரி தொலைஞ்சு போகுதுன்னு கூட நம்ம விட்டுட்டு ட்ரேட் பண்ணலாம். அந்த ₹200க்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 20,000 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 2,000 யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து. ஆனால் இது வந்து தெரிஞ்சே நம்ம வந்து ₹1 ப்ரீமியமை போய் ₹2,00,000 ட்ரேட் எடுக்கிறது, ₹20,000 ட்ரேட் எடுக்கிறது, ₹2,000 ட்ரேட் எடுக்கிறது. ப்ராஃபிட் வந்தால் தான் ஆச்சு, வரலன்னா அந்த 20 நிமிஷத்தில் ₹2,00,000 20,000 2,000 ஈஸியாக போயிடுமே. அதனால் இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அந்த ₹1 ப்ரீமியம் எடுக்கலாமா வேணாவா அப்படின்றத யோசிச்சுங்க. எக்ஸ்பைரி டேயில் ஒரு கோல்டன் ரூல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். 30 நிமிஷம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் டைரெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ட்ரேட் எடுங்க. ஏடிஎம் ஆப்ஷனை மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். இதில் கூட ஓடிஎம் ஆப்ஷனை அவுட் ஆஃப் த மணியை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் தான் ஏடிஎம் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். நான் அதனால தான் 3 மணிக்கு வரக்கூடிய அந்த 77,000 ஏடிஎம் கால் சைடாக புட் சைடாக யூஸ் பண்ணணும்னு சொன்னது. ஏன்னா ஓடிஎம் வந்து எந்த ஒரு ட்ரேடிங்லேயும் ஓடிஎம் வந்து அலௌடே கிடையாது. ஒன்லி ஏடிஎம் எப்போ அலௌடுனா அதுவும் எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் அலௌடு. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போடுங்க. கேபிட்டலில் 2% 3% மட்டும் ரிஸ்க் எடுங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் வேணும்னா, ஒரு ட்ரேடர்கிட்ட 20,000 கேபிட்டல் இருக்குது, அவர் எக்ஸ்பைரி நாளில் ₹5,000 மட்டும் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா ஏடிஎம் கால் வந்து ₹25 ப்ரீமியத்தை வாங்கலாம். அதில் ஒரு 200 குவான்டிட்டி வாங்குறாருன்னா அந்த ப்ரீமியம் ₹25லேருந்து ஒரு ₹40 போச்சுன்னா ₹15 ப்ரீமியம் ப்ராஃபிட். அப்போது ஒரு ₹3,000 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ ஒரு ட்ரேடுக்கு ₹3,000, அவரோட கேபிட்டல் ₹20,000, ப்ராஃபிட் ₹3,000. அப்போ 15% ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் திங்க் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இல்லை பல பேர் என்ன பண்ணுவாங்க, 20,000 வச்சு 2,00,000 போகணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணால் 20,000 போயிடும், உங்கள் நம்பிக்கையும் போயிடும், உங்களோட ட்ரேடிங் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸும் உடஞ்சிரும்.
ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாமல் நான் சொன்ன அந்த 3 செட்டப்பில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டே அப்படின்றது பணம் அச்சடிக்கும் மிஷின் கிடையாது. அது டிசிப்ளினோட கடைசியாக டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். பொறுமையாக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். டைரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்படாதீங்க. இந்த எக்ஸ்பைரி டேயில் ஓடிஎம் எல்லாம் சூதாட்டம் மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அது இந்த லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நடந்த மாதிரி இன்றைக்கும் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இந்த செவ்வாய்க்கிழமை நடந்த மாதிரி கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த மாதிரி இன்றைக்கும் சென்செக்ஸில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் வெடிக்க தான் போகுது. ஆனால் எது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? எக்ஸ்பைரி நாளில் பெரிய லாபம் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. பெரிய லாஸை தவிர்க்கிறது தான் இங்கே முக்கியம். லாஸை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் தான் நம்ம மார்க்கெட்டில் நீண்ட காலம் வந்து சர்வே பண்ண முடியும். சர்வே பண்ணால் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த எக்ஸ்பைரி டேயில் சூதாட்டம் மாதிரி ட்ரை பண்ணாமல் இன்டெலிஜென்ட்டாக செட்டப் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.